வணக்கம். ஒரு 18 வயசு பொன் குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை பத்தி கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்ஸும் யூடியூப் சேனல்ஸும் பேசியாச்சு. அதிகாரம், பணத்திமிர், ஜாதி பெருமை இதெல்லாத்தையும் உலகத்தை பத்தி பெருசா தெரியாத ஒரு அப்பாவி குழந்தை மேல காட்டியிருக்காங்க. கொடூரமா சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட அந்த பொன் குழந்தை அழுதுகிட்டே டிவி சேனல்ஸ்ல பேசுறத பார்க்கும்போது ரொம்ப வயிற்றெரிச்சலா இருக்கு, கோபமா வருது. யார் அந்த குழந்தை? என்ன நடந்துச்சு? கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த அந்த பொண்ணோட அப்பா மனநிலை சரியில்லாத நிலையில காணாம போயிட்டதால அவரோட அம்மா வீட்டு வேலை செஞ்சு அந்த பொண்ணையும் அவங்களோட தம்பியையும் வளர்த்து வந்த நிலைமையில +2 பாஸ் பண்ணிட்ட அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. அதனால நீட் கோச்சிங் சேர ஆசைப்பட்டிருக்கா அந்த பொண்ணு. அவங்க அம்மா கிட்ட இந்த 1 வருஷம் நான் வேலை பார்த்தேன்னா நீட் கோச்சிங்க்கு தேவையான பணம் கிடைக்கும், அதனால வேலை பார்த்துக்கிட்டே கோச்சிங்கும் போக முடியும்னு சொல்லி வேலை தேடி இருக்காங்க. சென்னையில் உள்ள ஒரு ஏஜென்ட் மூலமா டிஎம்கே எம்எல்ஏ கருணாநிதி அவர்களோட பையன் ஆண்ட்ரூ மதிவான் வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கா அந்த பொண்ணு. ஒரு கண்டிஷனோட, அதாவது அவளை நீட் கோச்சிங்ல சேர்த்து படிக்க வைக்கணுங்கிறது தான் அந்த கண்டிஷன். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி அந்த குழந்தைய வீட்டு வேலைக்கு சேர்த்த கொஞ்ச நாள்லயே மதிவாணனோட மனைவி மர்லின் அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு, செல்போன் இருந்தா கவனமா படிக்க மாட்டா, அதனால நீங்களே செல்போன் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி கம்யூனிகேஷன் இல்லாம பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அட்ராசிட்டிய. சரியா வீட்டு வேலை செய்யல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட கண்ணு, கை, கழுத்து, தலைன்னு ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. குழம்பு கரண்டியால அடிக்கிறது, தொடப்பத்தால அடிக்கிறது, மிளகாத்தூள கலக்கி குடிக்க வைக்கிறது அப்படின்னு சைக்கோ மாதிரி வெறி பிடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இப்படி கொடுமை பண்ண எப்படி மனசு வந்துச்சு? ஒரு 18 வயசு பொண்ணுக்கு என்ன வெளி உலகம் தெரியும்? பணம் இருந்தா பணம் இல்லாதவங்களை கேவலமா நடத்தலாங்கிற மனோநிலை எங்கே இருந்து வந்துச்சு? உன் அம்மாவுக்கு பணம் கொடுத்துருக்கேன், நீ அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு போ, இல்லைன்னா உங்க அம்மாவை ஜெயில போட்டுருவோம், தம்பிய கொன்றுவோம், நான் எம்எல்ஏ விட்டு மருமகள்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏழ்மைய கேவலப்படுத்தியிருக்காங்க. நீயும் நானும் சரிக்கு சமானம் இல்லை அப்படின்னு அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை கூட அந்த குழந்தை சாப்பிடக்கூடாதுன்னு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்து அதுல சமைச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஜாதிய சொல்லி கேவலமா பேசியிருக்காங்க. சின்ன பொண்ணு தானே, உடம்பாலையும் மனசாலையும் பட்ட காயங்கள்னால ரொம்பவே பயந்து போயிட்டா அந்த குழந்தை. கடைசியா பொங்கலுக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவும் அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆனதுனால. மகளை உடம்பு முழுக்க காயங்களோட பார்த்த அந்த தாயோட மனசு எப்படி பதறி இருக்கும்? கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு போனப்போ அங்க இருந்த டாக்டர் இந்த காயமெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு வீட்டு முதலாளி அம்மா அடிச்சதா சொல்ல டாக்டர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு. அதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை பத்தி எதுவும் சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்குமான்னு தெரியல. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுல மர்லினுக்கு அவங்க ஃபேமிலியோட ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னு கவலை. அடுத்து மதிவாணன் பேசினது ஒண்ணு கூட நம்பும்படி இல்லை. ஹைலைட்டா ஆன்லைன் கோர்ஸுக்கு டொனேஷன் கேட்ட காலேஜ் எதுன்னு எனக்கு தெரியல. ஏழ்மைப்பட்டவங்க, ஜாதியால பிற்படுத்தப்பட்டவங்க, பெரிய ஜாதிக்காரங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் அடிமையா வாழணுங்கிறது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த கேஸை நீர்த்து போகவோ இல்ல திசை திருப்பவோ செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் சம்பந்தப்பட்டவங்க செய்வாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல பேசப்படுறது ரொம்ப கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு. அவங்கள SC ST ஆக்ட்லையும் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்லையும் புக் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நிஜமாவே குற்றம் இல்லைன்னா அவங்க கோர்ட்ல வந்து தங்களை
நிரூபிக்கணும். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். அந்த பொண்ணுக்கு நிச்சயமா ஒரு நியாயம் கிடைக்கணும். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.